ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் வெரி ஈஸி குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ஃபெக்டான லஞ்ச் காம்போ தான். கோகோனட் மில்க் ரைஸ் வித் ஸ்பைசியான இந்த மஷ்ரூம் கிரேவி செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. அதுவும் நம்ம இன்றைக்கி இந்த கோகோனட் மில்க் ரைஸ் வந்துட்டு பாஸ்மதி ரைஸில் செய்ய போகிறோம். யூஸ்வலி பாஸ்மதி ரைஸ் குக் பண்ணுறது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும், கொலன்னு ஆகிடும். பட் நம்ம இன்றைக்கி உதிரியாக கிரெயின்ஸ் ஒட்டாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அண்ட் அது கூடவே இந்த ஸ்பைசியான மஷ்ரூம் கிரேவிங்க, இதை வந்துட்டு நீங்கள் சப்பாத்தி தோசை கூட சாப்பிட்டீங்கனாலும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கனாவே இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாம். பாஸ்மதி ரைஸ் நம்ம ஊற வச்சு செஞ்சால் மட்டும்தான் அந்த கிரெயின்ஸ் வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வேகும் அண்ட் சீக்கிரமாக கூட வெந்துடும். ஸோ ஒரு வாட்டி நம்ம தண்ணி ஊற்றி நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு ஒரே வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க போதும். பாருங்கள், நான் வாஷ் நல்லா பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ சேர்த்துட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் நம்ம இதை நல்லா ஊற வச்சிடலாம். டைம் இல்லைன்னா மினிமம் 15 மினிட்ஸ் ஆச்சு இதை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் கீ ஆட் பண்ணுறேன். அண்ட் அது கூடவே ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில். இது ரெண்டுமே சேர்த்து தான் நான் செய்கிறேன். உங்கள் கிட்டே கீ இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாகவே கீ ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டில் கீ காலி ஆயிடுச்சு, அதுக்கு தான் நான் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது ரெண்டும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஃபெனல் சீட்ஸ் அண்ட் 2 ஏலக்காய், கல்பாசின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, மராட்டி மொக்கு 3, ஒரு ஸ்டார் பூ, சின்னமன் வந்துட்டு ஒரு 4 இன்ச் பீஸ் அளவுக்கு இருக்கும், நான் குட்டி குட்டியாக உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அண்ட் ஒரு 5 க்ளோவ்ஸ், லவங்கம் அண்ட் 4 பச்சை மிளகா. இந்த ரைஸுக்கு பச்சை மிளகா மட்டும்தான் காரம் கொடுக்கும். உங்களுக்கு காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1/2 மினிட் நம்ம ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த ஸ்பைசஸோட ஸ்மெல் நல்லா இருக்கும். இது கூடவே நான் கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். ஆயிலே கொத்தமல்லி சேர்த்துருங்க, அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நான் இது 1 மினிட் நான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்பைசஸ் அண்ட் கொத்தமல்லி எல்லாம் சேர்ந்து. இப்போ நம்ம ஊற வச்சோம் இல்லையா, அந்த பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு தண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் சேர்த்ததுக்கப்புறமா இது ஒரு 2 மினிட்ஸ் நம்ம இப்படியே இந்த ஆயில் அண்ட் கீ இருக்கு இல்லையா, அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஹீட் வந்துட்டு லோவில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடியில் தீஞ்சு போயிடும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணால் மட்டும்தான் அந்த அரிசியோட கிரெயின்ஸ் வந்துட்டு வெந்ததுக்கப்புறமா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. பாருங்கள், நான் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டேன். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு நான் தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். இது நீங்கள் தேங்காய் அரைச்சி வீட்லேயும் எடுக்கலாம், அப்படி இல்லைனா ரெடிமேடாக கூட கடையில் கிடைக்குது, நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு. நான் ஆக்சுவலி கொஞ்சம் உப்பு அதிகமாக எடுத்துகிட்டேன், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் பால் இருக்கு இல்லையா, இதுலேயே ஒரு 2 மினிட்ஸ் நம்ம இந்த அரிசியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அகெயின் ஹீட் வந்துட்டு லோவில் வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், அரிசி வந்துட்டு அந்த கோகோனட் மில்கெல்லாம் ஃபுல்லாக இழுத்துருச்சு. இப்போ இதில் ஒரு 1.5 கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி வந்துட்டு நம்மளுக்கு பாஸ்மதி ரைஸ்க்கு கம்மியாக ஆட் பண்ணாலே போதும், ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம். அண்ட் கோகோனட் மில்கில் வேறு கொஞ்சம் நேரம் வேக வச்சுருக்கு, அதனால் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாவே போதும். அண்ட் இது மேலே கொஞ்சமாக நான் மறுபடியும் கொரியாண்டர் லீஃப் ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் அண்ட் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள், நான் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் நம்ம மூடி போட்டு ஜஸ்ட் ஒரு விசில் வர வரைக்கும் நீங்கள் இதை குக் பண்ணிங்கன்னாவே அரிசி சூப்பராக வெந்துடும். இப்போ இது விசில் வர்றதுக்குள்ளே நம்ம மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் மஷ்ரூம் கிரேவி செய்கிறதுக்காக 1 kg அளவுக்கு பட்டன் மஷ்ரூம் இருக்கும் இல்லையா, அது வாங்கிட்டு நல்ல 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணாதீங்க, கிரேவியில் வந்துட்டு மஷ்ரூம் ரொம்ப வெந்துடும். அதால் கொஞ்சம் இந்த மாதிரி பெருசாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த மஷ்ரூம் வேணாலும் இந்த பர்டிகுலர் கிரேவிக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 7 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணுறேன்.
ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 இன்ச்சு பீஸ் அளவுக்கு பட்டை நல்லா உடச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் 5 லவங்கம். இது கூடவே நான் 2 ஏலக்காய் நல்லா தட்டிட்டு ஆட் பண்ணுறேன். குழம்புல அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அது கூடவே பாப்பி சீட்ஸ் கசகசா ஒரு 1/2 டீஸ்பூன். இது எல்லாமே எண்ணெயில் போட்டுட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அந்த லவங்கம் வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம 1 கப் அளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ண ஆனியன் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இது கூடவே 2 க்ரீன் சில்லி. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஆனியன் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வேகணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அகெயின் இது ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளே ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கன் கூட கிளிக் பண்ணுங்கள். அந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் போடுங்க. பாருங்கள் ஆனியன் வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம இப்போது 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட்ஸுக்கு நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனை வந்துட்டு போகும், இல்லைனா அந்த ரா டேஸ்ட் இருக்கும் அப்படியே. பாருங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மஷ்ரூம் ஃபுல்லாக இதுலேயே ஆட் பண்ணிடலாம். மஷ்ரூம் சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 5 to 6 மினிட்ஸ் நம்ம இப்படியே வேக விட்டுடணும். தண்ணி எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. மஷ்ரூம்லேயே நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கும். இது வேக வேக மஷ்ரூம்லேருந்து அந்த வாட்டர் வந்துட்டு ரிலீஸ் ஆகும். அண்ட் நீங்கள் தண்ணி சேர்க்காமே நிறைய தண்ணி வந்துடும் கிரேவியில். ஸோ ஆன அளவுக்கு தண்ணி சேர்க்காமல் இது ஒரு 5 to 6 மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ அடியில் வந்துட்டு பிடிக்காது. பாருங்கள் மஷ்ரூம் வந்துட்டு நல்லா வேக வச்சுருக்கேன் 5 to 6 மினிட்ஸ். எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகணும் மஷ்ரூம். இந்த அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமா நம்ம இதுக்கு ஒரு 1 கப் அளவுக்கு டொமேட்டோ நல்லா அரைச்சி வச்ச டொமேட்டோ வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 டொமேட்டோ தான் அரைச்சிருக்கேன், 1 கப் அளவுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த டொமேட்டோ மேலேயே சிக்கன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா உங்கள்கிட்ட எது இருந்தாலும் அதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர், அண்ட் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னொரு 3 to 4 மினிட்ஸ் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம அந்த பவுடரெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, சிக்கன் மசாலா அண்ட் தனியா பவுடர், அதெல்லாம் நல்லா குக் ஆனால் மட்டும்தான் அந்த பச்சை வாசனை போகும். இல்லைனா அந்த பவுடர் ஸ்மெல் வந்துட்டு ராவாக இருந்துச்சுன்னா கிரேவி வந்துட்டு சாப்பிடக்குள்ளே நல்லா இருக்காது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 3 to 4 மினிட்ஸ் இல்லை மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கிரேவி கொஞ்சம் திக்காகும். இந்த டைமில் 1 கப் அளவுக்கு நம்ம கோகோனட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். கோகோனட் மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி அகெயின் ஒரு 3 to 4 மினிட்ஸ் நம்ம இதை ஹை ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்தோன்னா இந்த கிரேவி ரெடி ஆகிடும். உங்களுக்கு நான் இந்த கிரேவி வந்துட்டு நான் திக்காக தான் செஞ்சு காட்டுறேன். இன்கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வாட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வாட்டரே ஆட் பண்ணல, அந்த மஷ்ரூமில் இருந்த வாட்டர் கண்டென்ட் அண்ட் கோகோனட் மில்க் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வெந்ததுக்கப்புறமா கிரேவி வந்துட்டு நல்லா இந்த மாதிரி திக்காகிடும். லாஸ்ட்டாக நம்ம இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னாவே இந்த டேஸ்டியான கிரேவி வந்துட்டு ரெடி. கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வச்சு அந்த ரைஸ் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ரைஸ் வந்துட்டு 1 விசில் வந்துருச்சு அண்ட் நீட்டாக நல்லா ஆறிருக்கு. விசில் எடுத்துகிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா லாங் கிரெயின்ஸாக வெந்திருக்கும். ஸோ பாஸ்மதி ரைஸ் குக் பண்ண டிப்பே இது தான். நல்லா ஊற வச்சு கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஆட் பண்ணி குக் பண்ணி எடுத்திங்கனாவே இந்த மாதிரி லாங் கிரெயின்ஸ் உங்களுக்கு வந்துடும். கண்டிப்பாக இந்த கோகோனட் ரைஸை வந்துட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கோகோனட் மில்கோட டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். அண்ட் அந்த ஸ்பைசியான கிரேவி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா இந்த சாதம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குது. லைக் ரைஸோட கிரெயின்ஸ் வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை, அவ்வளோ நல்லா வந்திருக்கு.
கண்டிப்பாக உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் பிடிக்கும்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மஷ்ரூமில் நம்ம செஞ்சுருக்கோம் இந்த கிரேவி. நான்வெஜ்க்கு ஒரு நல்ல ஆல்டர்னேட் ஆப்ஷன் இது. நான்வெஜ் உங்களுக்கு சாப்பிட்டு போர் அடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த பர்டிகுலர் கிரேவி வந்துட்டு நீங்கள் சப்பாத்தி ஒரு தோசை கூட கூட செஞ்சு சாப்பிடலாம். பட் இந்த பர்டிகுலர் ரைஸ் கூட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.